الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபா தாபஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், இன்னும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தின் பரக்கத் பொருந்திய முதல் 10 நாட்களில் இந்த ஜும்ஆவுடைய நன்னேரத்தில் இறைவனின் வார்த்தைகளை கேட்டு அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களில் சில மனிதர்களை மேம்படுத்தி வைத்திருக்கின்றான். அதுபோல இடங்களில் சில இடங்களை மேம்படுத்தி வைத்திருக்கின்றான். குறிப்பாக நேரங்களிலும் காலங்களிலும் ஒரு சில நேரங்களையும் ஒரு சில காலங்களையும் ஒரு சில நாட்களையும் ஒரு சில இரவுகளையும் ஒரு சில மாதங்களையும் மேம்படுத்தி வைத்திருக்கின்றான். காரணம், நாம் அந்த இடங்களை, அந்த நேரங்களை, அந்த வக்துகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இலகுவாக நன்மைகளை அதிகமாக அடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதமானது மற்ற மாதங்களை காட்டிலும் ஒரு சிறந்த மாதமாக காணப்படுகிறது. துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் மற்ற வருடத்தின் மற்ற நாட்களை காட்டிலும் சிறந்த நாட்களாக விளங்குகின்றது. இறைவனுக்கு பிடித்தமான பல்வேறு விஷயங்களை, பல்வேறு அமல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகின்றது. உதாரணமாக, ஹஜ்ஜுடைய காரியங்களை மற்ற மாதங்களிலோ மற்ற நாட்களிலோ நம்மால் நிறைவேற்ற முடியாது. குர்பானியுடைய விஷயங்களில் நாம் பிராணிகளை இறைவனின் பேரில் அறுத்து தியாகம் செய்வது போல மற்ற நாட்களில் செய்ய இயலாது. அதுபோல இந்த 10 நாட்களில் நாம் வைக்கக்கூடிய அரஃபா நோன்புடைய நன்மையை வேறு எந்த நாட்களிலும் நம்மால் பெற முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த துல்ஹஜ் மாதம் பரக்கத் பொருந்திய மாதமாக, நம்முடைய ஈமானை பரிசோதிக்கக்கூடிய ஒரு மாதமாக, இறைவனின் பல்வேறு சட்ட திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக, இலகுவான முறையில் நம்முடைய பாவங்களை கழித்து நன்மைகளை அடையக்கூடிய, பெறக்கூடிய மாதமாக விளங்குகிறது. உலக முஸ்லிம்களில் ஒரு கூட்டத்தார்
இறைவனின் அருளோடு ஹாஜிகளாக படையெடுத்து ஹஜ்ஜை நிறைவேற்ற சென்றிருக்கின்றார்கள். புனித ஹாஜிகள் என்கிற ஒரு பட்டத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலக முஸ்லிம்களில் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வதோடு இனி வரக்கூடிய காலங்களில் நம்மையும் நம் குடும்பத்தோடு ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய ஒரு நல் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். இந்த 10 நாட்களில் பெரும்பாலான நாட்களை நாம் கழித்து விட்டோம். எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் நாம் செய்ய காத்திருக்கும் அமல்கள், ஒன்று நாம் வைக்கவிருக்கும் அரஃபாவுடைய நோன்பு, மற்றொன்று இந்த தியாக திருநாளில் நாம் மேற்கொள்ள இருக்கும் இந்த குர்பானியுடைய விஷயங்கள். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த அரஃபா நோன்புடைய மகிமையை, நன்மைகளை பல்வேறு விதங்களில் பல்வேறு உலமாக்களின் வாயிலாக, மார்க்க அறிஞர்களின் வாயிலாக நாம் எல்லாம் கேட்டு அறிந்திருப்போம், தெரிந்திருப்போம். இருப்பினும் இதை ஞாபகப்படுத்துவதன் மூலம் நாம் அதை அடையும் பொழுது ஒரு புத்துணர்ச்சியோடு அதை நாம் அடைய வேண்டும். முழு இபாதத்தோடு நம்முடைய நோன்பை நோக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இது போன்ற விஷயங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. عن أبي قتادة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم صيام يوم عرفة إني أحتسب على الله أن يكفر السنة التي قبل والتي بعد. நாம் நோன்பு நோக்கவிருக்கும் இந்த ஒரு நாள் அரஃபாவுடைய நன்மையானது முந்திய ஒரு வருடத்தின் பாவங்களையும் பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்தின் பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும் என்கிற விஷயத்தில் நான் அதை ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுகிறார்கள். ஹாஜிகள் எல்லாம் அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடக்கூடிய சமயத்தில் அதே நன்மை நாமும் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் அல்லாஹ் இது போன்ற ஒரு நிகழ்வுகளை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் குறிப்பாக இந்த அரஃபா தினத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அரஃபா மைதானத்தில் எத்தனை ஹாஜிமார்கள் ஒன்று கூடுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னிப்பதாக வாக்களிக்கின்றான். இன்னும் குறிப்பாக பல்வேறு விதமான நபர்களை நரக விடுதலையில் இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இருக்கின்றான். இதனை தொடர்ந்து நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தியாக திருநாளில் மேற்கொள்ள இருக்கும் குர்பானியுடைய விஷயங்கள். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இறைவனின் வழியில் தியாகம் செய்வது, அர்ப்பணிப்பு செய்வது, குர்பானி கொடுப்பது என்பது அல்லாஹு தஆலாவால் சட்டமாக ஏற்றுக்கொண்டு கொண்டே வருகிறது. உதாரணமாக இதற்கான வசனங்கள் திருக்குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் காண கிடைக்கின்றனர். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து அவர்களுடைய இரு புதல்வர்கள் சண்டை போட்டிருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் யாரின் பக்கம் நிற்கின்றான் என்கிற ஒரு விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தில் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். நாம் இருவரும் இரண்டு ஆடுகளை கொண்டு சென்று மலையின் உச்சியில் நிறுத்திவிட்டு வருவோம். அதில் அல்லாஹ் யாரின் பக்கம் இருக்கின்றானோ அவர்களுடைய ஆட்டை ஏற்றுக்கொள்வான் என்பதாக. இதனை வர்ணிக்கும் சமயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிக்கு கட்டளையிடுகின்றான், இவற்றின் உண்மை தன்மையை, உண்மை வரலாற்றை நபியே நீர் அவர்களுக்கு கூறுவீராக. இது கர்ரபா குர்பானன் وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ بَنِي آدَمَ بِالْحَقِّ إِذْ قَرَّبَا قُرْبَانًا فَتُقُبِّلَ مِنْ أَحَدِهِمَا وَلَمْ يَتَقَبَّلْ مِنَ الْآخَرِ. அவர்கள் இருவரும் குர்பானியை நிலைநாட்ட சென்ற பொழுது அவற்றில் ஒருவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். ஃபலம் யதகப்பல் மினல் ஆகர், மற்றொருவரின் குர்பானியை அல்லாஹ் ஏற்கவில்லை. பிறகு அவர்கள் இருவரில் ஒருவர் கூறினார்,
நிச்சயமாக நான் உன்னை கொலை செய்வேன். அதற்கு பகரமாக இன்னொருவர் கூறினார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் எவர் இறையச்சம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயங்களை நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக. இதனை தொடர்ந்து பனி இஸ்ரவேலர்கள் காலத்திலும் குர்பானுடைய சட்டம், குர்பானுடைய கடமையாக்கப்பட்டது. ஒரு பிரச்சனையின் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பனி இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிடுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பகரா, அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான் ஒரு மாட்டை குர்பானி இடுவதாக. அதற்கு பின்னால் உள்ள சரித்திரங்கள் எல்லாம் நாம் அறிந்திருப்போம். இன்னும் நாம் தொழுகைகளில் அதிகமாக ஓதக்கூடிய குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகச்சிறிய சூறாவான இன்னா அஅதைனா சூறாவின் 2வது ஆயத் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், எனவே நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், அதோடு குர்பானியையும் கொடுப்பீராக என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். மேலும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே குர்பானியை கொடுங்கள் என்று கூறக்கூடிய சமயத்தில் சஹாபாக்கள் வினவினார்கள், மா ஹாதிஹில் அலாஹி யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் இது என்ன அலாஹி? அலாஹி என்று சொன்னால் குர்பானி கொடுப்பது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், கால் சுன்னத அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தையான நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தாகும். இதற்கு பின்னாலும் சஹாபாக்கள் வினவினார்கள், சரி ரசூலுல்லாஹ், நாங்க இறைவனோட வழியில குர்பானி கொடுக்கிறோம், ஃபமாலனா ஃபீ ஹாதிஹி யா ரசூலல்லாஹ், இதை கொடுப்பதை கொண்டு எங்களுக்கு என்ன பலன், எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று வினவியதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளித்தார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியின் பிராணியின் ஒவ்வொரு ரோமங்களும் உங்களுக்கு நன்மையாக அமையும், ஒவ்வொரு ரோமங்களும் நாளை உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்பதாக ஒரு அருமையான விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த குர்பானி என்பது இறைவனுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாகும். இந்த அர்ப்பணிப்பு என்பது, இந்த தியாகம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்ட கட்டளை. ஒருவேளை அந்த சமயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்டை அனுப்பவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? ஒவ்வொரு வருடமும் தான் பெற்ற புதல்வர்களை இறைவனின் வழியில் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். அதுதான் அர்த்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு மிக இலகுவாக எல்லா விஷயங்களையும் ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். எனவே இதனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குர்பானி என்றவுடன் பிறருக்கு காட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தில், நம்முடைய பிராணி மற்றவர்களை காட்டிலும் உயர்தரமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில், அல்லது பெருமையின் விளைபாடாக, பெருமையின் நோக்கமாக அது அமையக்கூடாது. இதை வலியுறுத்தும் வகையில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஒரு விஷயத்தையும் கூறுகின்றான் குர்ஆனிலே, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், எனினும் குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் உதிரங்களோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடைவதில்லை, மாறாக உங்களுடைய இறையச்சம் மட்டுமே இறைவனிடத்தில் சென்றடையும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த குர்பானுடைய விஷயங்களில் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகாலகட்டத்தில் இந்த குர்பானுடைய விஷயங்களில் நிறைய கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. குர்பானியை நிறைவேற்றக்கூடிய சமயத்தில் நிறைய தவறுகள் பல்வேறு இடங்களில் நடக்கின்றனர். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் குர்பானி கொடுக்க நாடிவிட்டான் என்று சொன்னால், ஆகச் சிறந்தது அவனுக்கு வசதி இருக்கின்றது என்ற சமயத்தில் அவன் ஒரு அழகான ஆட்டைத்தான் குர்பானி கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் குர்பானியுடைய சட்டம் அமலுக்கு வந்ததோ அதற்கு பிறகெல்லாம் அவர்கள் ஆட்டை மட்டுமே குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அந்த ஆடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நல்ல தோற்றம் உடையதாக இருக்க வேண்டும், நல்ல கொழுத்ததாக இருக்க வேண்டும், கொம்புள்ளதாக இருக்க வேண்டும், ஊனமுற்ற நிலையில் இருக்கக்கூடாது, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடாது, மெலிந்த தோற்றத்தில் இருக்கக்கூடாது. ஒரு வருடத்தை அது அடைந்திருக்க வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தி ஆகவில்லை என்று சொன்னால் கூட 6 மாதங்கள் 8 மாதங்கள் ஆகிய நிலையில் ஒரு வருடத்தின் கணக்கிற்கு ஏற்றவாறு அந்த ஆட்டுடைய தோற்றம் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு ஆடை கொடுக்கக்கூடிய நிலைக்கு அவனுடைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் ஆகச் சிறந்தது ஆட்டைத்தான் குர்பானி கொடுக்க வேண்டும். ஆடை கொடுப்பதற்கு வசதி இல்லாத பட்சத்தில் நாம் கூட்டு குர்பானியில் பங்கேற்றுக் கொள்ளலாம். இன்று இவற்றினுடைய விளக்கங்கள் எல்லாம் சற்று முரண்பாடாகவும் தவறானதாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் வசதி வாய்ந்தவனாக இருக்கின்றான், அவனால் அவனுடைய வசதிக்கு தகுந்தாற் போல அவனுடைய வீட்டில் வைத்து ஆட்டை அழகிய முறையில் குர்பானி கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஆட்டை குர்பானி இதை வாங்கி கொண்டு வந்து இவர்களுக்கு நேரத்தை செலவழித்து வீடை அசுத்தப்படுத்தி இதை பங்கு போட்டு ஊருக்கெல்லாம் நேரத்தை எதுக்கு செலவழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் யாரோ ஒரு இடத்தில் 3வது நபரிடத்தில் சென்று என்ன செய்கிறார்கள்? கூட்டு குர்பானியில் பங்கை இணைத்துக் கொள்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, அழகிய முறையில் முஸ்லிம் மக்கள் தங்களுடைய வீடுகளிலே தான் வசிக்கக்கூடிய இடங்களிலே ஆட்டை குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வீட்டில் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், 7 பேருக்கு குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், அல்லது என்னால் ஒரு முழு ஆட்டை வாங்குவதற்கான வசதிகள் இல்லை, எனவே நான் பங்கில் சேர்ந்து கொள்கின்றேன் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சில மதரசாக்களிலே சென்று கூட்டு குர்பானியில் பங்கேற்றுக் கொண்டிருந்தார்கள். அது அழகான முறையில் குர்பானிகள் கொடுக்கப்பட்டு அதற்கான மாமிசங்கள் தேவைப்பட்டால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இல்லை என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு அது வழங்க கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு வியாபார ஸ்தலமாக ஆகிவிட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இதை ஒரு சீசன் வியாபாரமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில நபர்கள் எடுத்துக்கொண்டு அதனுடைய சட்ட திட்டங்களை சரியான முறையில் கையாளாமல் ஒரு பங்கிற்கு இவ்வளவு கிலோ கறி கொடுத்து விட்டால் போதும் என்கிற தப்பான ஒரு எண்ணத்தில் அவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் ஒரு குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு பிராணி எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் எல்லாம் இறங்கிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய இடத்தில் கூட்டு குர்பானியில் பங்கேற்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கண்ணெதிரே அந்த பிராணிகள் அறுக்கப்பட வேண்டும். அது சரியான முறையில் அதனுடைய மாமிசங்களை பங்கிட்டு நாம் அதை அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நபர்கள் இப்படியும் இருக்கிறார்கள். ஒரு மாட்டிற்கு 7 பங்கு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஒட்டகத்திற்கு 7 பங்குகள் இருக்கிறது என்று சொன்னால் 5 கிலோ 6 கிலோ கறி மாமிசம் கொடுத்தால் போதும் என்கிற ஒரு நோக்கத்தில் 10 நபர்கள் 12 நபர்கள் எல்லாம் ஒரு மாட்டிற்கு அவர்கள் கணக்கிட்டுக் கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இது மாமிசம் சம்பந்தப்பட்டதோ அல்லது பணம் சம்பந்தப்பட்டதோ அல்லது நெளிவு சுழிவுகள் சம்பந்தப்பட்டதோ அல்லது நம்முடைய வேலை பளுக்கு சம்பந்தப்பட்டதோ கிடையாது. இது முழுக்க முழுக்க நம் தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய அமலாக இது இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, பல்வேறு நபர்கள் இன்று எண்ணுகிறார்கள், நாம் ஏன் மிக கஷ்டப்பட்டு ஒரு பிராணியை நம்முடைய வீட்டில் வைத்து அறுக்க வேண்டும் என்பதாக. அன்பார்ந்தவர்களே, மார்க்கம் என்பது, தீன் என்பது நீங்களோ நானோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமயத்தாரோ தன்னுடைய அறிவுக்கு புலப்பட்ட விஷயங்களை கருத்தில் கொண்டு செயல்படுத்துவது அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற விஷயத்தில் எதையெல்லாம் நிர்ணயித்திருக்கின்றானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் காட்டி தந்திருக்கின்றார்களோ அந்தந்த கோணத்தில் தான் நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் பொழுதுதான் இறைவனின் திருப்பொருத்தத்தை நம்மால் அடைய முடியும்.
எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனி வரக்கூடிய காலங்களில் நாம் இது போன்ற சரியான தெளிவுகள் இல்லாத ஒரு விஷயத்தில் நம்மை விட்டு அவர் தெளிவான விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. எந்த நோக்கத்திற்காக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அமலுக்கு வந்ததோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமான முறையில் நாம் அமல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கியாமத் நாள் வரை இது போன்ற அமல்களை நாம் நம்முடைய சந்ததியினருக்கும் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடிவிட்டான் என்று சொன்னால் அவன் எந்த புறத்திலும் வழி தவறி செல்வதில்லை. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் தீனை குறையாக காண்கின்றானோ, பலவீனமாக காண்கின்றானோ, அல்லது தன்னுடைய அறிவிற்கு புலப்படவில்லை என்று எண்ணுகிறானோ, அப்போதெல்லாம் அதற்கான வாசல்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு இலகுவாக திறந்து விடுவான். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நியத் சரியாக இருக்க வேண்டும், நம்முடைய இலக்கு சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி நமக்கு கட்டளைக்கு இட்டிருக்கின்றானோ அதை உரிய வகையில் நாம் அதற்கான வழிகளில் சென்று அதற்கான மார்க்க அறிஞர்களிடம் அறிவை பெற்று நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது போன்ற விஷயங்களில், ஏனென்று சொன்னால் இது உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு தியாகம் செய்ய சம்பந்தப்பட்ட விஷயம். நம்முடைய மார்க்கம் இன்று பல்வேறு விதங்களில் பல்வேறு விதமான நபர்களால் தவறாக சித்தரிக்கப்பட்டு சரியான தெளிவுகள் இல்லாத ஒரு நிலையை நம்மால் காண முடிகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் நம்முடைய கண்காணிப்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. நம்முடைய அறிவிற்கு புலப்படவில்லை என்கிற காரணத்தால் அவற்றை விட்டு நாம் தூரமாகிவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. உலக முஸ்லிம்கள் யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த குர்பானுடைய விஷயங்களை நிலைநாட்ட இருக்கின்றார்களோ அத்தனை பேருடைய குர்பானுடைய விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இலகுவாக ஆக்கி அருள் புரிவானாக. நாம் கியாமத் நாள் வரை இந்த குர்பானுடைய விஷயத்தை நிலைநாட்டக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.